வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயர்வு விஷயம் நான் தள்ளி போவேன். நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ட்ரம் அடிக்கிறேன், பீட்டோட நிக்கணும். எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்ல. எத்துவேன், ஃபைட்டு போட வாங்கடா குத்து அட்ரா, ட்ரம் அடிக்கிறேன், அடிக்கணும், ட்ரம் அடிக்கிறேன், பீட்டோட நிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன், இப்பவும் ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். டம் அடிக்காம இருந்ததுனால தான் டம் பிடிச்சு நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல, அதெல்லாம் சும்மா பேசுறேன்ல, இப்பவும் பேசுறேன்ல. அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா.comல, சில பேர் பேசுனா மைக்க பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. டிஆர பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல, டிஆர பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம். மைக்குனா எனக்கு பிடிக்கும், மைக்குக்கு என்ன பிடிக்கும்? இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரை நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா. அதான் காதல். லவ் என்பது கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல, உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாதான் காதல். என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறேன். அதனாலதான் உயிரில் ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினத்தை ஒட்டி வருது. ரீரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்ல இந்த தியேட்டர் லேப் தியேட்டர் பிரசாத்ல நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்ட பணியாற்ற நண்பன் என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்க வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்றோம், ஆனா ஒரு சூழ்நிலை இல்ல, எங்களுக்கு பிரசாத்ல தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலை நேரத்தை நீங்க புக் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்க விட்டு தரணும் அப்படின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, எத்திராஜை வச்சுக்கிட்டே சொல்றேன், இதே 6ஆம் தேதி உயிருள்ள ரீ ரிலீஸ் பண்ணோம். எனக்கு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி மைதிலி கதை ரிலீஸ் பண்ணேன். பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன். 214 நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில நிறைய ஹிட் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாசம் எனக்கு பிடிச்ச ஒரு மாசம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாசம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாசமோ என்னமோ, அதனாலயா அதே மாதிரி பிப்ரவரி மாசம் தான் என் மனைவி பிறந்த நாள். என் மனைவி பிறந்த நாள் இந்த மாசத்தை பிடிக்குமா, இல்ல காதலர் தினம் வர்றதுனால எனக்கு பிடிக்குமா, இல்ல என் மனைவி மேல இருக்கக்கூடிய காதல் உயிருள்ள ஒரு விஷயம் இந்த காதல் இருக்கிறனால இந்த மாசம் பிடிக்குமா? இந்த மாசத்துல இந்த அதுவும் பிப்ரவரி 6 எனக்கு இந்த பிடிச்ச தேதி. நானே டிஆர், எனக்கு பிடிச்சது 6, அதனால 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். எத்திராஜ் வந்தாரு. எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த 6 மாதிரி இருக்கு. இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர், அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 6ஆம் தேதி நீங்க விட்டு கொடுக்கணும்னாங்க. சரின்னு 6ஆம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்தேன். நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன். அங்கேருந்து இந்த ராஜா வந்து உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசாத் தியேட்டர் நாங்க புக் பண்ணிட்டு நாங்க எடுப்போம், இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டாரு. ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் எத்திராஜ் பேர்ல பார்த்தாலும் ஒரு ராஜா, இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா. ஒருதலை ராகத்துல கதாநாயகன் பேர் ராஜா, அது மட்டும் இல்ல என் பேரு உண்மையிலே ராஜா. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா. ஏன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோமே. என் பையனோட பிறந்த நாள்ல அதை பிறக்க வைப்போம். ஒரு மியூசிக் கம்பெனி. இன்னைக்கு மியூசிக் கம்பெனில பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் பேசினா தலைப்பு மாறிடும், அதை மறுபடியும் தனியா பேசுறேன். இன்னைக்கு வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும், கண்டதையும் பேசினா அது முறை இல்ல. அதனால கொடுத்துட்டேன். இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன், இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன். சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன். என்ன கொடுத்து தானே சார் என் பையனே வந்தான். என்ன கொடுத்து என் பையனுக்காக என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். இடத்தை கொடுத்தேன் என் பையனுக்கு, நான் தடத்தை கொடுத்தேன் என் பையனுக்கு, இடத்தை கொடுத்தேன் என் பையனுக்கு, படத்தை கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு சரவணன் சொன்ன மாதிரி இத்தனை 5 வருஷம் இல்லையா 50 வருஷம் வந்தா கூட நாங்க சிம்புவோட ரசிகன் இருக்கோம் பாரு. சிம்புவோட ரசிகன் யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்க கூட
அப்படி ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன். இன்னைக்கு காலையில நம்மளுடைய சூலம் படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு போல இருக்கு. யூடியூப்ல பார்த்தேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன். ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்கு நான் 8:30 மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ராஜா ஹேர்லாம் ரெடி 8:30 மணிக்கு வரும். இல்ல எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபிளைட்ல ப்ரொடியூசர் வர்றாருன்றார். அடப்பாவி, என்னப்பா இப்படி சொல்ற? நான் காலையில 4 மணிக்கே எழுந்துச்சு ரெடி ஆயிட்டேன். நான் வாழ்க்கையில ட்ரெயின் ஸ்டூடெண்ட். ரயில் பயணங்கள்ல போய் காலையில 6:40 ட்ரெயினை பிடிக்கணும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். ரெடி ஆகி என்னன்னு கேட்டா, என் பையனுடைய பிறந்த நாள்ல இந்த சிலம்பாட்டம் படத்தோட என் பையனோட ரீ ரிலீஸ்ல இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையா என்னுடைய ஆர்வம். அதுக்காக எனக்கு என்ன கேட்டா, விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்காக தள்ளி வராம நான் யாருக்காக தள்ளி வருவேன்? அது மட்டும் இல்ல, இதே மாசத்துல ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயர்வு விஷயம் நான் தள்ளி போவேன். சார், நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பரா பாக்குறேன். அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாள். அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்து வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன். இப்படி கிளுகிழுப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர். அதனால இன்னைக்கு காலையில நான் பேச வந்தது என்னன்னு கேட்டா, பாஸ்கர் பேசினதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, பாஸ்கர் சொல்றாரு, என்னுடைய மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஃபிளைட் மோட்ல போட்டுருக்கோம், மறந்துட்டேன். ஃபிளைட்ல என்ன ஃபிளைட் மோட் போடலாம். அவர் கல்ல பேசுறாரு. என்னன்னு கேட்டா, டிஆர் வந்து அந்த காலத்துல என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில பணியாற்ற நண்பர்களா இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்றாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான். தியேட்டருக்காரங்க வந்து, ஐயா நாங்க இதுல ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் 25,000-10,000 என்ன கேட்கறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு மேல கூட போக மாட்டாரு. யாரு வந்தாலும் அந்த தன்னுடைய உன் வீட்டில் உடம்பு சரி, அவர் பேசுனது அப்படியே சொல்ற, உன் வீட்டில் உடம்பு சரியா இருந்தா வச்சுக்க, உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் அதை சொல்லிட்டு அதே மாதிரிதான் அவரோட பையன் சிலம்பரசன் ஒன்று சொன்னார். அங்கதான் சார் நான் சந்தோஷம். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு என்ன கேட்ட தாய். என் பையன் அப்படி நடிப்பான், என் பையன் இப்படி நடிப்பான், என் பையன் அப்படி திறமை உள்ளவன், அதுல எல்லாம் எனக்கு இல்ல சார். அவர் சொன்னார்ல, யாராருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன். ஆனா வெளியில பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில தெரியாம உதவி பண்ணுவான்னு சொன்னாரு பாருங்க. அந்த வார்த்தை என்ன ரொம்ப காலையில ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம், இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்ல காலையில பாக்குறேன். என் பையன் சிலம்ப பத்தி அவர் பேசுறாரு. அவரும் ஒரு திரையுலகத்தில் அவங்க அப்பா ஒரு சாதிச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனர். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா. சாதாரண இயக்குனர் எல்லாம் கிடையாது. ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் அன்பு அண்ணன் சிவகுமார சாரை வச்சு கூட வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அவங்க அப்பா, என்னுடைய இனிய நண்பர். அவரு என் பையனை பத்தி சொன்னது எதற்காக சொல்லுகிறேன்? நாம் வாழும் போது எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால், நாம் பதிக்கக்கூடிய தடம் தான். நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கேன் தர்மம். இது வந்து நீங்க பத்திரிகையில போடணும், மீடியாவில் போடணும், என்ன வந்து வெளியே லைம்லைட்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நான் போய் அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மேய்க்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம், நான் சேர்த்து வச்ச புண்ணியம். போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கத்து கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இந்த தியேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறத பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான். சிம்பு, சிலம்பாட்டத்தை பத்தி பேசுறேன். சிம்பு வந்தான். எல்லாருக்கும் பணம் கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் தருவியா? அந்த பை நிறைய பணம் இருக்கு, எனக்கு வேணும்னா. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும். சாக்லேட் வாங்க போற? இல்ல, நான் கொடுக்க போறேன். யாருக்குன்னு கேட்டேன். நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, அது மாதிரி நான் கொடுக்கணும்னா. அந்த பணத்தை நான் உடைய உள்ள போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பாக்குறேன் சார். இது வந்து
கற்பனை அல்ல சார். ஒவ்வொருத்தரும் தான் வச்சுக்க பணம் என்றது கூட இல்ல, அப்படியே அந்த கட்டு கட்டா இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கண்ணு அப்படியே தாரே ஒடிஞ்சிச்சு சார். ஐ எம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டுல இருப்பேன். என் தந்தை போல நானும் பேரெடுப்பேன், எல்லோரின் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிப்பேன்னு சொன்ன வள்ளலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன். வள்ளலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷார்ட் வச்சு எடுத்திருப்பேன். அப்படி ஒரு பையனா என் பையன் இருக்கிறான்னு சொன்னா என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தான் சார், வளர்த்தேன். எப்படின்னு கேட்டாக்கா, சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லுவேன். நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார். நீ கல்வி தந்தை, கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மாதிரி இருக்கணும், நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம். அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோலை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம். அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம். அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆட்டம். கலையான நடிப்பு என்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம். அதை போல அசால்ட்டா அலட்டிக் கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம். அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜய் ஆட்டம். அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கர்ணனாட்டம். நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம், நீ வாழ வேண்டும் வள்ளலாராட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பல ஆட்டம் ஊரிலே நான் பார்த்ததுண்டு, பல ஆட்டம். மானாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு, பல ஆட்டம். என்னாலும் ஆட முடியும் பல ஆட்டம். ஆனால் என்னால் ஆட முடியுமா என் மகன் சிலம்பாட்டம்? முடியாது. அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம். அப்படி ஆடி படம் தான் சிலம்பாட்டம். அதாவது கையில கம்பு கிடைச்சா அதை வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம் அது அந்த சிலம்பாட்டம். என் கையில் கிடைத்த சிம்பு வைத்துக் கொண்டு ஆடிய ஆட்டம் தான் என் வாழ்க்கையில் சிலம்பாட்டம்.